பரோய் மற்றும் லோபாக் மக்கள் வீட்டுவசதி திட்டங்களில் அதிக வாடகை நிலுவைத் தொகையை கொண்ட 10 வாடகை குடியிருப்பாளர்களுக்கு எதிராக சிரம்பான் மாநகராட்சி மன்றம் மேற்கொண்ட வெளியேற்ற நடவடிக்கையில் காசே பட்டியலில் உள்ள ஏழை குடும்பங்கள் இடம்பெறவில்லை. 15வது நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றத்தின் 3வது தவணையின் முதல் அமர்வில் 5ஆம் நாளில் பேசிய நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு, ஊராட்சி மேம்பாடு மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன், நடவடிக்கைக்கு உட்பட்டவர்கள் 15,000 முதல் 34,000 ரிங்கிட் வரை நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டியிருந்தது என்றார். வாடகையாளர்கள் தங்கள் வாடகை நிலுவைத் தொகையை தீர்க்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் சிரம்பான் மாநகராட்சி மன்றம் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டதாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். அறுவை சிகிச்சை நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் அவ்வப்போது தொடர வேண்டும் என்பதையும் நிரூபிக்கிறது. அதே வளர்ச்சியில் வீட்டு வாடகையாளரின் நிதிநிலை மேலும் நிலையானதாக மாறும் வரை பிபிஆர் வீட்டு வாடகைகளின் அசல் கருத்து தற்காலிகமானது என்றும் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு மரபுரிமையாக கடத்தப்படக்கூடாது என்றும் அவர் கூறினார். தற்போதுள்ள வாடகையாளர்களில் பெரும்பாலானோர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பிட்ட வளாகத்தில் வசித்து வருகின்றனர். உண்மையிலேயே வீட்டு உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக தங்கள் வாடகை ஒப்பந்தங்களை விருப்பத்துடன் ரத்து செய்திருக்க வேண்டும் என அருள்குமார் மேலும் கூறினார். கடந்த ஜனவரி 2024 முதல் தற்போது வரை சிரம்பான் மாநகராட்சி மன்றம் அதிக எண்ணிக்கையிலான புதிய விண்ணப்பங்களை பெற்றுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். அவை பரிசீலிக்கப்பட்ட பிறகு நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்படுவதற்கு கிட்டத்தட்ட 100 விண்ணப்பங்கள் தகுதி பெற்றன. இருப்பினும் தற்போது வாடகைக்கு காலியாக உள்ள வீடுகள் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.